இட் வாஸ் பிட் போரிங். ரொம்பவே போர் அடிச்சிச்சு. நல்ல அழகாக ஒரு ஃபேமிலி லைஃப் படத்தில் ஜிவிஎம் படத்தில் மாதிரி ஒரு டிசிஷனையும் ரொம்ப பார்த்து பார்த்து இது இப்படி பண்ணால் இப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணுறது. ஆனால் 25 வருஷம் கழித்து நம்மளே இருப்போமான்னு தெரில. ஒருவேளை இருந்தால் அந்த 3 பேர் நமக்கு உடல் இல்லாட்டி இந்த எண்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். கைஸ் மறக்காமல் எதாவது சாப்பிட்டுட்டே பாருங்கள், இல்லாட்டி உங்களுக்கு போர் அடிச்சிடும். அப்புறம் மாற்றிட்டு போயிடுவீங்க. நீங்கள் மாற்றிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஆவரேஜ் வியூ டைம் கம்மியாயிடும். ஆவரேஜ் வியூ டைம் கம்மியாயிடுச்சுன்னா நம்ம வீடியோஸை வெளியே ப்ரொமோட்டே பண்ணாது. ப்ரொமோட் பண்ணதை பற்றி ஒன்றும் இல்லை, எல்லாரும் இதை மாதிரி பேசுவாங்க, நானும் அதெல்லாம் பேசுவேன். ஸோ ஹாய் கைஸ், டே 2. டே 2 யா டே 1 போர் அடிச்சிச்சு. டே 2 அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. ஃபுல்லாக இல்லை, கொஞ்சோண்டு. காலையில் பூம்பாறை போகலான்ட்டு வண்டி எடுத்தேன். விடுறப்ப உள்ளே ஈஸியாக விட்டாச்சு. வண்டி ஆனால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. பக்கத்தில் இருக்கலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தான் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ரொம்ப குட்டி சந்து, ஈஸியாக உள்ளே போயிடுச்சுன்னு வெளில வரல. அதுக்கப்புறம் அது வேறு வெயிட்னால தூக்கிக்க முடியல. இன்னொன்று இருக்கிற இடம் எப்படின்னா இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்குது, இங்கிட்டு வீடு இருக்கா. ஸோ அதனால் வந்து பின்னாடி இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் நம்ம தனியாலாம். சரி, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இனிமேட்டு உள்ளே நிப்பாட்டாதப்பா, வெளியே நிப்பாட்டிடு, அங்கே கேமரா இருக்குது பார்த்துப்பாங்கன்னு. பட் மனசு கேட்கல. ஸோ வந்து திருப்பி வந்து அவங்க இல்லாதப்போ உள்ளே நிப்பாட்டிட்டேன். ஆனால் திருப்பி கிளம்புறப்போ எப்படி எடுக்க போகிறேன்னு தெரில. அதேமாதிரி இந்த தடவை வந்து இன்னொரு டேரக்ஷன் பார்த்து நிப்பாட்டிருக்கேன். நிப்பாட்டு போகிறப்பே கீழே விழுகிறமே போயிட்டேன். காலில் ஒரு சின்ன காயம். ஸோ அது ஒரு இன்னைக்கு. அது இல்லாமல் பூம்பாறை போயிட்டு முருகன் தரிசனத்தை முடிச்சுட்டு நல்ல கூட்டம். அண்ட் ஆல்சோ போகிற வழி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மோட்டோ விளையும் ட்ரை பண்ணேன். ஸோ ஆங்கிள் கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ண முடியல, அட்ஜஸ்ட் கரோ. ஸ்டீப்ஸ் ஆர் ஸோ பேட் ஹியர். இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் போடாமல் பேசிகிட்டு இருந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம முருகன் தரிசனம் பெறதுக்காக அருள்மிகு குழந்தை வேலப்பர் கோயில் போயிட்டுருக்கோம். நான் வண்டி சவுண்டு கேட்கறதுக்காக பேண்ட்டில் ஒரு மைக்கு போட்டிருக்கேன். ஆனால் அது ரெக்கார்ட் ஆகுதா இல்லை என்னன்னு தெரில. கடைசியில் வெறும் வீடியோ மட்டும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ரெக்கார்ட் ஆகுது கொஞ்சம். என்ன பிரச்சனைனா, இந்த மொபைல் மவுண்ட்டு நான் ஆலன் கீ கொண்டு வராமல் டைட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து கொஞ்சம் பார்த்து தான் போகணும், ஸ்பீடாக போகக்கூடாது. மேடு பள்ளத்தில் முடிஞ்சளவுக்கு ஏற்றி இறக்காம போகணும். பயமாக இருக்காது எப்போ உழுகுன்ட்டு. ஸோ வி ஆர் ட்ரைங் ஃபர்ஸ்ட் டைம் மோட்டோ வாகிங். வி ஆர் ட்ரைங் கைஸ். அப்புறம் ஐயோ மோட்டோ வாகுறோம். இனிமேட் நம்ம வந்து எஸ்ஆர்எஃப் சூர்யா ரைடிங் ஃபேமிலி, ஓகேவா? என்ன எஸ்ஆர்எஃப்? ஸோ கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த டிராஃபிக்கை தாண்டி வரதுக்குள்ள முடியலைங்க. எஸ்ஆர்எஃப்னே வச்சுருவோமா பேரை பேசாம. சரி, இப்போதைக்கு எஸ்ஆர்எஃப்னு கூப்பிடுவோம். நம்ம கோப்ரோ வாங்கிட்டு மோட்டோ லைக் பண்ணால் உண்மையாக எஸ்ஆர்எஃப்னு பேரை மாற்றிடும். இப்போ வந்து ஏன் இவ்வளோ டிராஃபிக்னா, நம்ம கொடைக்கானல் லேக் ரூட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இவ்வளோ டிராஃபிக் தென்படும். இதுவே நம்ம அந்த பூம்பாறை அந்த சைடு கொஞ்சம் போயிட்டோன்னா எனக்கு தெரிஞ்ச டிராஃபிக் கம்மியாயிருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ we can ride peacefully. So quality may be less guys because I'm recording in an Android phone which is an 3 years old Poco X2. So ஸ்பீடாக போகலான்னு பார்த்தா இந்த ஃபோன் விழுந்துருந்து பயமாக இருக்குது. ஸ்லோவாக போனால் டிராஃபிக்கில் மாட்டிக்கிறோம். நான் பண்ணுறதுனே தெரியலையே. ஸோ நேற்று கொஞ்சம் போர் தான் கைஸ் அடிச்சு. பட் இன்னைக்கு வந்து மார்னிங் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னு தெரில. பூம்பாறை போகிறோம். பூம்பாறை 19 கிலோமீட்டர் இங்கேருந்து. One million zillion jillion dillion cotillion times later. திண்டுக்கல்ல எனக்கு என்னமோ கோயம்புத்தூர் கூட கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு ஓட்டுறதுக்கு. எல்லாம் கரெக்டாக இண்டிகேட்டர் போட்டு அப்படி இப்படி ஓட்டிட்டு இருந்தாங்க. திண்டுக்கல் ஹெல்மெட்டும் போடல, ஒரு மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்களா.
அதனால ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு திண்டுக்கல்ல வண்டி ஓட்டுறது. அதுவும் குறிப்பா ஒரு ரோட்டை ஆத்தி தேட்டர் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கும், அந்த ரோட்ல ஓட்டுறது ஐயோ ப்ரெடிக்டே பண்ண முடியல எவன் எங்கிட்ட இருந்து வருவான் அப்படின்னு. நானே எல்போர்டு தானே. இதுக்கப்புறம் ஃபுல்லா வளைவா போய்கிட்டே இருக்கேன். நல்லாதான் இருக்கு. துலா தொட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தால் துலாவாரம் தோக்காதோ பேரழகே. விரல் கோர்க்கும் பக்கம் வந்தாய், உடல் பக்கம் வந்தாய், இதழ் மட்டும் இன்னும் ஏன் தூரத்திலே. இது ஏதோ டூரிஸ்ட் ஸ்பாட் போல. கவர்மெண்ட் ரோஸ் கார்டன். ஓகே ஓ, இதான் அப்சர்வேட்டரியா? எங்க அம்மா இங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்சர்வேட்டரி மியூசியம். ஓ, ஃபாரஸ்ட் ரோடா? நல்லா இருக்கேங்க ரோடு. ப்ரோ இந்த மாதிரி ஒரு ரோட்ல எப்படி நான் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டை போட்டு போறது? காத்து ஜில்லுன்னு அடிக்குது, மனசே கேட்க மாட்டேங்குது. பட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் போட்டோம். பேசாம 2 ஹெல்மெட் எடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு மறுபடியும் இதே ரோட்ல நாளைக்கு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் போட்டு வரணும். பூம்பாறை போட்டுருக்கேன். 18 கிலோமீட்டர்கள் தான். இதெல்லாம் காட்டு வழிகளா? ஆஹா, அருமை 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 அருமை. ஐயோ அருமை அருமை அருமை. பறக்க முடிஞ்சா வெறும் சவுண்ட் மட்டும் ரெக்கார்ட் பண்றேன். இப்போ அதுக்கு பைக்ல சார்ஜ் இருக்கணும். ஸோ டே 1 காலைல எந்திரிச்சோன்னா அங்கே ஒரு சர்ச் இருக்கும் பக்கத்துலேயே. அந்த சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு மாதா கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு, ஏசுநாதரை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, சர்ச்சில் தான் சின்ன வயசுல எங்கள் அம்மா சின்ன வயசுல போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பயமா இருக்கே, வேகமா போகணும்னு தோணுது, ஆனா ஃபோன் விழுதுன்னு பயமா இருக்கு. இன்னொன்று ரோடு எப்படி இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. எங்கிட்ட மேடு பள்ளம் வருது, அது இதுல தெரிய மாட்டேங்குது. பஸ் வருது. இந்த மாதிரி அந்த வளைவுல மாட்டிருந்தா அவன் தான் ஜோலியை முடிச்சு விட்டுருவாங்க. அதான் டே 1ல போயிட்டு சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சுக்கு போயிட்டு போனேன். நான் மட்டும்தான் போயிட்டு வந்து ஒரு தோசையும் ஒரு செட்டு பூரியும் சாப்பிட்டேன். நான் நார்மல் ரேட்டு நினச்சி சாப்பிட்டேன். கடைசியில் பார்த்தா பூரி ஒரு செட்டு 30 ரூபாயா, 60 ரூபாயாமா. ஒரு தோசை 60 ரூபா. ஆனால் பக்கத்தில் அந்த கடை தான் இருக்கு, நடந்து போகிற தூரத்தில். அதனால அங்கே தான் போய் சாப்பிட்டு ஆகணும். முடிச்சுட்டு வந்துட்டு வீட்லேயே ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு, ரூமில் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் அவ்வளோதான் சும்மா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் அடுத்து என்ன பண்ணலாம், லைஃப்பில் என்ன வாங்கணும், அதுக்கு எந்த பாதையில் போனால் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் திடீர்னு தோணுச்சு, இது அவ்வளோ அடி வியூ பாருங்க. ஐயோ ஃபோனில் ரெக்கார்ட் ஆகாது, இது நேரில் வந்தால் தானே ரெக்கார்ட் ஆகும். சரி பரவாயில்ல, நேரில் வாங்க, அழகா இருக்கு. அதான் இன்ஜினியரிங்கே நம்ம படிப்போமான்னு தெரில. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்லாம் பிளான் பண்ணிருந்தோம் பெங்களூர்ல போய் படிக்கிறது. அதுவாகவே இன்ஜினியரிங் படிச்சு, அதுவே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி கம்பெனி போகணுன்ட்டு இருந்தேன். ஒரு பொண்ணை நல்லா காலேஜில் பார்த்து லவ் பண்ணி, அப்படி ஜிவிஎம் படத்துல எல்லாமே லவ் பண்ணி ஐடி கம்பெனியில் நாங்கள் 2 பேரும் ஒரே கம்பெனியில் சேர்ந்து அப்படியே லவ்ஸ் போகும்னு நினச்சேன். லவ் கிடைக்கல, ஐடி கம்பெனி வேணான்ட்டு அது எதாச்சியாக ஷார்ட் ஃபிலிம் நடிக்க ஆரம்பிச்சேன். ஷார்ட் ஃபிலிம் நடிச்சேன், ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம். அதுலேருந்து அந்த சைடு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னே ஒரு எல்லாமே அதுவாக தான் நடந்துச்சு. ஸோ இதுவும் அதுவாக நடக்கும். நம்ம போகிற டெஸ்டினேஷன் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு
அதுக்காக டெய்லி ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுப்போம் தோணுச்சு. க்ளவுஸ் போட்டு வர மறந்துட்டேன். குளிருது, குளுன்னு குளிருது. வீட்டில் படுத்தே இருக்க முடியல. என்டர்டைன்மெண்ட்டும் இல்லையா, ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணணும். அதான் ஹியூமன் நேச்சர் போல. சும்மாவும் இருக்க முடியாது, வேலையை ஓவர் ப்ரெஷராகவும் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ப்ரெஷரில் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் வேலை பண்ணணும் போல. அதான் ஹியூமன் நேச்சர் போல. we always need some challenges. ஐயோ லோ லைட்டு வேறு ரெக்கார்ட் ஆகும் இல்லையே. இதெல்லாம் போகணும்னு ஆசையா இருக்கு, ஆனா இப்படி போனாலே பயமா இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு போனாலே ஃபோன் விழுந்துருமோ, இந்த மாதிரி நட்டு ஒழுங்கா போடலையே, டைட் பண்ணலையேன்ட்டு. You can't get another phone until I get a job. பேங்க் ஜாப் போனா நல்லா மெட்டீரியல்ஸ் திங்க்லாம் குமிச்சு வாழலாம். ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, மெட்டீரியல்ஸ் திங் மேல கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு. எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்குதா நான் பேசுறப்ப? எனக்கு நான் பேசுறது கூட மெயின் இல்லை, இந்த ரோட்ல இந்த எக்ஸாஸ்ட் சவுண்டோட அப்படியே அதை உங்களுக்கு காட்டணும் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு. அதான் என்னோட மெயின் மோட்டோ. அந்த மேடு பள்ளம் மட்டும் கொஞ்சம் வராம இருக்கப்பா. நாட் டேஞ்சர் ஷூட்டர், ஏன்னா பின்னாடி வண்டி வரல. ஓ எல்லாரும் இந்த சைடு போகிறாங்களா? ஒரு நோய் இல்லையா? நான் கூட இந்த சைடு இருந்து வண்டி வரும்னு வச்சு. அப்போ கரெக்ட் யூட்டர் தான். அப்படியே ஒரு 29 கிலோமீட்டர் 29 நிமிஷம் நேராக சென்றால் பூம்பாறை கோயில் வந்துவிடும் என்று போட்டு இருக்கிறது. மேப் பார்க்காம வந்து நான் பாட்டு அந்த நோய் என்ட்ரிக்குள்ள போயிருந்தேன்னா போலீஸ் ஸ்டடி வாங்குவா. நான் மேப் பரவாயில்ல, இங்கேயும் ஒரு நெட்டு கிடைக்கலையா? சின்ன வாட்டர் கிளாஸ். ஆம்னி தான். கோப்ரா ரெக்கார்ட் பண்ணிட்டு போனா கூட ஒரு மாதிரி பார்க்க மாட்டேங்க போல. இந்த போக்கோ எக்ஸ்ட் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு போனா எல்லாம் குறுன்னு பாக்குறேன். இல்லைங்க சூர்யா, வாழ்க்கையில தான் சார். முன்னாடி வேற ஜீப்ல பசங்க போறாங்க, அங்க ஏதாச்சும் பண்ணா ஜாலியா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வந்தா ஜாலியா கத்திட்டு போகலாம். தனியா போறப்ப ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு, நம்மளே நோட்டீஸ் பண்ணலாம். சின்ன வயசுல நினைச்சு பார்த்துருப்பேனா இந்த மாதிரி கொடைக்கால வந்து தனியா சுத்திட்டு இருப்பேன்னு ஒரு ஆசை இருக்கு. ஒரு வேளை ஃபேமிலி மேனா மாறிட்டோம், சோசியல் சூழ்நிலைகளால, டயத்தின் கட்டுப்பாட்டால ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி மேனா மாறிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண போறதில்ல. நல்லா காசை சேர்த்து வச்சு இன்வெஸ்ட் பண்ணி கொடைக்கானல இந்த ஒரு வீடை நல்லா இது பண்ணி வந்து ரிட்டையர் ஆயிடுவேன் ஒய்ஃபோட ஜம்முன்னு. இஃப் சப்போஸ் ஃபேமிலி மேனா மாறக்கூடாது. I should be a cool uncle with a bike rather than a family man. அம்மாடியோ, என்ன பண்றது? ரோடு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இந்த ரோட்ல எல்லாம் மேப் வச்சுட்டு வண்டி விட்டு போன கீழே வந்துருப்போம். இந்த ஆலன் கீ மட்டும் எடுத்துட்டு வந்தா பயம் இல்லாம நம்ம பாட்டு ஜம்முன்னு ஓட்டிருக்கலாம். வரப்ப எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஏஎஸ்எம்ஆர் மட்டும் ரெக்கார்ட் ஆச்சுன்னா சூப்பரா இருக்கும். மைக்ல சார்ஜ் இருக்கணும் அது ஃபர்ஸ்ட்.
ரோட்டை கான்சன்ட்ரேட் பண்ணால் சுற்றி இருக்கிறத பார்க்க முடியலையே, இதுக்கு தான் பில்லியனாக வரணும் போல. இந்த மாதிரி இடத்துல தான் கார் யூஸ் ஆகும். காரில் எவனாச்சும் ஓட்ட விட்டுட்டு நம்ம பாட்டு பின்னாடி உட்காந்துட்டு ஜன்னலை திறந்துட்டு பார்த்துட்டே வரலாம். எங்க இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறவங்களால என்ன பேசுறதே தெரியல. எப்படி எங்கெல்லாம் பேசிட்டே அவங்கெல்லாம் பேசிட்டே ஓட்டுறாங்கன்னு தெரியல. பேச்சு திறமை வளர்த்துக்கணுமா? அவங்க பாட்டு ஏதோ பேசுவாங்க, இந்த காரை பாருங்க டிடிஎஃப் எஸ்ஆர்எஃப் அப்படி இப்படின்ட்டு ஏதோ பேசிட்டு இந்தாங்க எஸ்ஆர்எஃப். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிகினியர் பைக்கர் வேறையா, அதனால எது கரெக்ட் எது ராங்கெல்லாம் தெரியல. ஸோ யாரையும் குத்த சொல்ல முடியாது. அவங்க கூட பிகினராக இருக்கலாம். அதனால இந்த ரோட்ல போறவங்களை பத்தி பேசாம மோட்டோ லைக் பண்றதுன்னா என் வாழ்க்கையை பத்தி தான் பேசணும். என் வாழ்க்கையில இது வரைக்கும் பெருசா எதுவும் சாதிச்சது இல்லை. ஸோ எதை பத்தி பேசுறதுன்னு தெரியாம இந்த மாதிரி எதோ பேசிட்டு என்னென்னலாம் தோணும் அதை பேசிட்டு வரேன். ஆனா இப்படி பேசிட்டே வண்டி ஓட்டா ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. ஆனா ரசிக்க முடியல. சுத்தி இருக்கிறத ஜாலியா இருக்கு, ஆனா ரசிக்க முடியல. கை ஃப்ரீஸ் ஆகுது. என்னதான் வெயில் அடிச்சாலும் எப்படி குளிருதுன்னு தெரியல, இவ்வளோ ஃப்ரீஸ் ஆகுது கை. Oh my god! ஃபாரஸ்ட் போறப்ப பக்கத்துல இந்த அக்கா சொல்லி அனுப்பிச்சாங்க, அப்படி பார்த்து போப்பா, காட்டு மாடலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ சேட்டைகளை சுட்டி வச்சு வாழை சுட்டி வச்சுட்டு பாருங்க பாட்டு வந்து ஃபோனை தூக்கிட்டு போயிருப்போம். இன்னும் 9.5 கிலோமீட்டர். பைக் இருந்தால் இதான் கைஸ் ஒரு அட்வான்டேஜ். பாட்டு குட்டி இதில் கூட மேலே ஏறி டக்குன்னு போய்க்கினே இருக்கும். வரப்ப இந்த மேப் எல்லாம் தூக்கி ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் சைலன்சர் சவுண்ட் அண்ட் மை செல்ஃப் அப்படியே பறந்துட்டு வரணும். பைன் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி முக்கியமான இந்த ஸ்பாட் எங்கேயும் நான் போல கைஸ். தேவையில்லாம கூட்டமா இருக்கும். கூட்டம்னாலே எனக்கு பிடிக்காது. எனக்கு இந்த யானை அப்புறம் இந்த காட்டு மாடு அதை நேரில் பார்க்கணுங்கிறத விட ரோட்ல போயிட்டு இருக்கப்ப ஒரு புலி இப்படி கிராஸ் ஆகணும் அந்த ஆசை இருக்கு. கிராஸ் ஆனா போதும், நம்மளை நோக்கி வரணும்னு தேவையில்ல. ஓ ஏத்தமா சவுண்டு கேட்குமே வண்டியில. ஆஹா சைலன்சர் ரெக்கார்ட் ஆகடா தம்பி. டே இப்ப பேச போறதில்ல, எப்படி ரெக்கார்ட் பண்ண. இதேமே குட்டி குட்டி வளைவோட ஸ்ட்ரைட்டா ஒரு ரோடு, சுத்தி மரங்கள். ஐ நீட் தட் ரோடு. அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா கடவுளே? ரோடு அதே மாதிரி குண்டு குழி இல்லாம இருக்கணும். நான் பயப்படாம ஒரு 40 to 60 அப்படியே டக 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 க்ரூஸ் பண்ணுவோம். நடக்குமா? ஆக்சுவலா கிளம்புற அன்னைக்கு தான் வந்து இங்க முருகன் கோயிலுக்கு வந்துட்டு அப்புறம் அப்படியே அங்கிருந்து அப்படியே இறங்கிடலாம்னு யோசிச்சேன். ஆனா கிளம்புறப்பனா லக்கேஜ் பின்னாடி கட்டியிருப்போம். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னு யாரும் சொல்லி கேள்விப்பட்டேன். சரி போயிட்டு முருகனை பார்த்துட்டு வந்துடும். இது ஏதோ வந்து ஃபேமஸான முருகன் கோயிலா கைஸ். இங்கதான் வந்து பழனியில வந்து நவபாசனமே இங்க ஏதோ இங்க ஒரு அதே மாதிரி ஏதோ ஒரு மெட்டீரியல் வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரொம்ப வருஷமா பழமையான கோயிலாமா, ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ போயிட்டு கடவுளே இதுதான் இந்த மாதிரி தான் நான் வாழ்க்கையில் ஆகணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு கடவுளே அப்படின்ட்டு வேண்டிட்டு வருவோம். அதே மாதிரி சாமி கும்பிட்றப்ப எப்பயும் நன்றி சொல்ல மறக்கூடாது. இது வரைக்கும் கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி, ஆனால் இதுவும் வேணும் அப்படிதான். இப்போ இந்த காரு பஸ் மட்டும் இல்லாமல் இருந்தால் ஜம்முன்னு இருக்கும். அதான் என்னோட ஆசை. ஸ்ட்ரெயிட் ரோடு கூட வேணாம். இந்த கார் பஸ் இல்லாமல் ரோடு கொஞ்சம் நீட்டாக இருந்தா அழகா வளர்ந்து போகலாம். இதில் கொஞ்சம் பயமா இருக்கு. முன்னாடி போற எப்போ பிரேக் அடிப்பானே தெரிய முடியும். முன்னாடி போறவர் எப்போ பிரேக் அடிப்பானே தெரிய முடியும். கைஸ் மறக்காம கமெண்ட்ல ஒருவேளை வீடியோ போட்டேன்னா கமெண்ட்ல வந்து ரேட் மை மோட்டோ vlogging ஸ்கில்ஸ்
so that I can decide whether to whether to make this channel as a motor vlogging channel or continue as a normal documenting, I mean life documenting channel. Okay வா? Okay. சுச்சு வேற அர்ஜென்ட்டா வருது இந்த கிளைமேட்டுக்கு. தேவலாம வரப்ப தண்ணி வேற குடிச்சிட்டு வந்துட்டேன். நாளைக்கு மார்னிங் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணி சாப்பிடலான்னு இருக்கேன். பாப்போம். கோ போர்ஷன் கோ ஸ்லோ. அங்கே தானங்க ஒரு மாதிரி த்ரில்லாவே இருக்கும். ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ் கைஸ். ஓகேவா? குரங்கு இருக்கு, வண்டி நிப்பாட்டுறாங்க. அம்மாடி அம்மாடி அம்மாடி, ஐயோ ஓப்பன் ஃபேஸ் ஹெல்மெட் போட்டு வந்துருக்கணுமே, போட மாட்டேனே. ஐயோ, பேசாம செஸ்ட் மவுண்ட் ஒன்று வாங்கி செஸ்ட்ல போனை ரெக்கார்ட் போட்டு ஹெல்மெட்டை ஓப்பன் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து அப்படியே விட்டுறணும், போட்டுட்டு ஜம்முன்னு வந்துடணும். பேசுறதே வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். அது என்ன ஜிவிஎம் படம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். ஸோ யா, கைஸ் மறக்காம ஏதாவது சாப்பிட்டுட்டே பாருங்க, இல்லாட்டி உங்களுக்கு போர் அடிச்சிடும். அப்புறம் மாத்திட்டு போயிடுவீங்க. நீங்க மாத்திட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஆவரேஜ் வியூ டைம் கம்மியாயிடும். ஆவரேஜ் வியூ டைம் கம்மியாயிடுச்சுன்னா நம்ம வீடியோஸ் வெளியே ப்ரொமோட்டே பண்ணாது. ப்ரொமோட் பண்ணாத பத்தி ஒன்றும் இல்லை, எல்லாரும் இதை மாதிரி பேசுவாங்க, நானும் அதனால பேசுவேன். இந்த ChatGPT கண்டென்ட் கிரியேஷன் ஜாபா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. பட் எனக்கு அது ஒரு ரியல் ஜாபாவே ஃபீல் ஆக மாட்டேங்குது. கண்டென்ட் கிரியேஷன், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டு, சோஷியல் மீடியா வீடியோ எடிட்டிங்கு. சோஷியல் மீடியானா இந்த யூடியூப் லேண்ட்ஸ்கேப் வீடியோ எடிட்டிங்லாம் ஓகே, ஒரு ஜாபாக ஃபீல் ஆகுது. இந்த குட்டி குட்டி ரீல்ஸ்லாம் ஒரு ஜாபாவே ஃபீல் ஆக மாட்டேங்குது. அது ஒரு மெயின் காரணம் எடிட்டிங் எனக்கு வேணான்னு தோன்றதுக்கு. ஏன்டா இதெல்லாம் ஒரு வேலையாடா, இதுக்கேண்டா காசு கொடுக்குறீங்க, இதை நீங்களே பண்ணிட்டு போயிடலாமேடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஈஸியான வேலை இந்த இதெல்லாம். சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் வந்து வீடியோ எடிட்டிங், ஸோ ஐ மீன் இன்ஸ்டாகிராம் வீடியோ எடிட்டிங். ஒரு சில பேர் அந்த 3D கீடி அதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. ஏன்டா இன்ஸ்டா ரீல்ஸ்க்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தோணுது அவங்கள பார்த்தா. ஆனால் அந்த வீடியோலாம் நல்லா தான் இருக்கும். ஒரு சில பேர் ஒரு சில இது நல்லா பண்ணுறாங்க, ஒரு சில இது ரொம்ப இதாக பண்ணுறாங்க, சிம்பிளாக பண்ணுறாங்களா. இதை நீங்களே பண்ணிட்டு போயிடலாமே, ஏ பண்ணிடுவேடா, இதுக்கு எதுக்குடா வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டு வரோம். இன்னொன்று இந்த வீடியோ எடிட்டிங்கோட ஆவரேஜ் சம்பளம் ஸ்டார்டிங்கில் 12,000 15,000 இருக்கும். நான் போன கம்பெனியில் அப்படி தான். ஓகேவா? அப்படி போயிட்டு அன்னைக்கு சாப்பிட ஒரு கடையிலுக்கு போனோம் கோயம்புத்தூர்ல இருக்கப்ப. அங்கே பார்த்தா கிளீனர் வெயிட்டர்லாம் டவர் போட்டிருந்தாங்க. சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தா அதுக்கும் அதே 12,000 18,000 வரைக்கும் போட்டிருக்காங்க. அதை பார்த்து கொஞ்சம் வெப்சைட் பேசாம கிளீனராகவே போயிடலாமோ. உச்சா வருதே. ஓவர்டேக் அடிச்சே ஆகணும். மிஸ்ட் மேல மிஸ்ட் மேல மிஸ்ட். ட்ரிபிள்ஸா? ஐயோ, ஆப்போசிட் கம்மி வெஹிக்கிள்ஸ், கேர்ஃபுல். மிஸ்டுக்குள்ள போறோம். போன் விழுந்துடாத தங்கம், என் செல்ல குட்டி. மேடு பள்ளத்துல தெரியாம ஏத்திட்டேன் அண்ணே. மிஸ்ட். ஹசாலிட்ட போட்டு போவா ஜம்முன்னு. ஹசாலிட் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒன்று மிஸ்ட். ஐயோ, என்னங்க இடம் இது? இந்த மாதிரி இந்த சம்மர் இந்த ஆனுவல் லீவ் டைம் தயவு செய்து வந்துடக்கூடாது. நல்லா சீசனே இல்லாத டைம், நல்லா மழை கொட்டி தீக்கணும். அப்போ ரைடிங் கியர்ஸை போட்டுட்டு, ரெயின் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு, ஒரு கோப்ரோ எடுத்து முன்னாடி மாட்டிட்டு, இல்லை ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் கேமரா வாட்டர் ப்ரூஃப் எடுத்து மாட்டிட்டு வரணும். இந்த ரோட்ல எவனும் இருக்க மாட்டான். நீ நாடு மழை அவ்வளோதான், ஜம்முன்னு சுத்தலாம். ஜம்கா
ஐயோ, அச்சோ, அழகு அள்ளுது எல்லா பக்கமும், அழகு அள்ளுது எல்லா பக்கமும், அழகு அள்ளுது. பேசாம ஒரு ஐடியா, இதுல டிஎஸ்எல்ஆர் மவுண்ட் பண்ண முடியும். போனை தூக்கிட்டு ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கி, ஐ மீன் ஆல்ரெடி இருக்க டிஎஸ்எல்ஆர் மவுண்ட் பண்ணி விட்டுருவோமா? இதுக்கே வெயிட் தாங்களா. ஆல்ரெடி ஹெல்மெட்டு 1.3 kg, ஃபோன் எப்படி ஒரு 700 to 900 கிராம்ஸ்குள்ள இருக்கும். அப்போ எத்தனை கிலோ? 2 கிலோ மண்டையில மாட்டியிருக்கேன். வெயிட், ஹெட் வெயிட் அதிகம் கொஞ்சம். இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரிலங்க. தயவு செய்துங்க இங்க வந்துருங்க. ஐயோ, என்னால இந்த போன்ல எப்படி குவாலிட்டி வரும்னே தெரில. ஆனா சீரியஸா சொல்றேன், அமேசிங். அதே மாதிரி நான் கூலர்ஸ் போட்டதுனால கொஞ்சம் இதா இருக்கு, கொஞ்சம் இன்னும் டார்க்கா தெரியுது எனக்கு. எங்களே ஓவர்டேக் பண்ணேன்னு பாக்குறேன் பென்ஸ்லே. ஆஹா, மிஸ்ட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே. ஐயோ, இந்த போன்ல லாக்லயே ரெக்கார்ட் பண்ண முடியாது. கலர் கிரேட் பண்ணி ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா 1080p அதுல மேக்ஸிமமே. இந்த 4K இருக்கு, பேட்டரி டக்குன்னு குறைஞ்சிரும். அப்புறம் வரப்ப எப்படி சம்பந்தம் தெரியுதா? இப்ப தெரியுதா எப்படி இருக்குன்னு? தயவு செய்து ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் எல்லாம் தனித்தனியா ஒரு பைக்ல வாங்க. அப்பதான் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த ரோட்ல பைக் ஓட்டுறது தான் சுகமே. பின்னாடி உட்காந்துட்டு வந்து சுகம், சுத்தி பார்க்கலாம். ஆனா இந்த ரோட்ல பைக் ஓட்டுறது, ஐயோ, சுகத்தில் சுகம் மறு சுகம். ஆனா குளிருதே, உச்சாகுதே. இந்த முன்னாடி ரெக்கார்டு போன் எடுத்துட்டு போறாங்க. ஹசாலைட்ட போட்டுப்போம். வீடியோ எடுக்க போறாங்க போல, மிஸ்ட வச்சுட்டு வண்டி ஓரம் கட்டிட்டாங்க. நமக்கு நல்லதுதான். தெரியுதா அத மிஸ்ட் உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு மிஸ்ட் தெரியுதா? தப்பு பண்ணிட்டேன், கூலிங் கிளாஸ் போட்டு கூடாது. இந்த மிஸ்ட் என் கண்ணில் படாம போயிடுச்சு. கேஸ், ஆப்போசிட்ல வர வண்டி இப்போ ஒண்ணுமே தெரியல. அதான் இதை போட்டு நம்ம பாட்டும் போறோம். தெரியுதா மிஸ்ட்? இப்ப தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி இருக்கப்ப. ஆஹா, கப்பலோ ஜம்முன்னு இருக்குமே. ஐயோ, உங்க காது சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு பாட்டு மைண்டுக்கு வர மாட்டேங்குது. அவங்கள மட்டும் முன்னாடி விட்டீங்க, என்ன மாட்டேங்கிறீங்க? டீப் சத்தியமா கைஸ், ப்ளீஸ், I beg you to come here in the bike. Please ride the bike and come. மிஸ்ட பார்த்தா அசந்து போயிடு. ஐயோ, என்னடா இது? Guys, please visit here. I beg you. உங்க காலில் விழுகிறேன் நான். இப்படிப்பட்ட ஒரு இடமா அங்க இருக்கு. இதான் பழனிமலை வியூ பாயிண்டா? பழனிமலை பாயிண்டே தெரியலையே. நல்ல வேலை நம்ம அங்கே மாட்டியிருந்தா கையும் ஓடி இருக்காது, காலும் ஓடி இருக்கும். வரப்ப முடிஞ்சா ட்ரை பண்ணுவோம் பழனிமலை வியூ பாயிண்ட். என்னன்னா, இந்த பழனிமலை வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக எல்லாம் வண்டி நிப்பாட்டுறாங்க. அதனால இதாகுது, டிராஃபிக் ஆகுது. நம்மளுக்கு பழனிமலை வியூ பாயிண்டோட போய் பூமாரி முருகனை பார்த்துட்டு வந்துடுவோம். வரப்ப பழனிமலை வியூ பாயிண்ட் பார்க்கணும். தயவு செய்து வரப்ப மைக்ல சார்ஜ் இருக்கணும் வரவிட. ஆஹா, மறுபடியும் வந்துருச்சு இந்த ரோடு. ஆடியோ ரெக்கார்டிங் check 1 2 3. Oh my god.
ஜாலியா இருக்குது. ஒரு டெம்பிள், வரப்ப இந்த டெம்பிளை பார்ப்போம். Now we are going for கும்பாறை முருகன் டெம்பிள். சனி வேற வர்றது கரெக்டா இந்த நேரம் பார்த்து புரிஞ்சுட்டே போக வேண்டியதா இருக்கு. ஐயோ பாத்தீங்களா இல்ல தெரியாது. போன் ஆங்கிள் அவ்வளவுதான், போன் வியூ வைட் ஆங்கிள் அவ்வளவுதான், இதுக்கு மேல கவர் பண்ண முடியாது. நீங்க நேர்ல வந்தாதான் நண்பர்களுடனோ இல்ல உங்கள் காதலியுடனோ நேரில் வந்து இதை அனுபவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்ப கூட கொஞ்சம் வெயில் அடிக்குது. அந்த ரோடு, அந்த மாதிரி ரோடு திருப்பி இருந்தா மச்சான் மச்சான் டிப்பலி. வண்டி வருது. ஆஹா, மேகி நூடுல்ஸ் இருக்கீங்க. நேற்று நைட்ல சாப்பிட்டே என்னோட வேணாம். ஒரு மிளகா பஜ்ஜி, இட் வில் பி குட் எனஃப். இந்த ரோட்ல மட்டும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், என்ஜாய்மெண்ட் தான், பியூர் என்ஜாய்மெண்ட் தான். நமக்கு முன்னாடி போக காரும் இல்லை, யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான். ஸோ மச்சான் தான் இனிமேட்டு மச்சான் தான். தெரியுதா இல்லையா வியூ உங்களுக்கு? நாங்கள் வேற காட்ட முடியாது ஃபோன் வச்சுட்டு, பிகாஸ் கோர்ஸ் ஆர் கோயிங். தெரியுதா? சரி, நான் வரப்ப உட்காந்து வண்டி நிப்பாட்டி ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நல்ல பேச்சுத்தனம் இருந்தா தாராளமாக மோட்டோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்க பாட்டு கண்ட மணிக்கு என்னன்னாலும் பேசிட்டு ஹோட்டல் பிஸ்மி வரப்போ ஒரு பிரியாணி அடிச்சுடுவோமா? இங்க கொடைக்கானல் இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன பண்ணா, சாப்பாடு டக்குன்னு ஆறி போயிருது. டூ கிலோமீட்டர்ஸ் தானா, இந்த ரோட அவ்வளோதான் என்ஜாய் பண்ண முடியுமா? பரவாயில்ல, நல்லதுதான். சார்ஜ் தெரியுதா? இப்போ மிஸ்ட் தெரியுதா? இந்த மாதிரி மிஸ்ட்டுக்குள்ள பூந்து வந்திருக்கோம் நம்ம ரோட்ல. தென் see how the experience will be. So please get that experience, guys. அங்க இருந்து ஸ்பீடா ஆறு அடிச்சுட்டு வளைவுன்னு தெரியுதுல, ஸ்லோவா வர முடியாது. கல்டிவேட்டிங் ஸ்லாஷ் அண்ட் பால் டெக்னாலஜி மூக்கரிக்குதே. இந்த பேங்க் வேலைக்கு போறதுக்கு இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு தோன்றது முக்கியமான காரணம் இதுதான். ஜம்முன்னு இந்த வேலைக்கு போயிட்டு குழந்தைய கூட்டிட்டு 3 மாசத்துக்கு ஒரு தடவை கார்ல இல்லை பைக்ல அப்படியே இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தா அவ்வளோ அழகா இருக்கும். வாழ்க்கை என்ன நடக்க போகுது, எங்க போகுதுன்னு தெரியல. இந்த ரோடு மாதிரி அதுவும் எங்கேயோ போகுது, நம்மளும் எங்கேயோ போறோம். நடுவில் குண்டுகுழியும் வருது, அழகான மிஸ்டும் வருது. அவ்வளோதான் அந்த வாழ்க்கை. ஓகேவா எஸ்ஆர்எஃப்? சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எஸ்ஆர்எஃப். நான் இவ்வளோ நேரம் பேசுனதே கேட்குமான்னு தெரியல சத்தமா. பார்த்தீங்களா, நல்லா பேசுனேன். பக்கத்தில் ஒரு டிரைவர் வரவும் பேச வரல. மாத்திரம் எல்லாத்தையும் மாத்திரம். யூனிகார்ன்ல ஜம்முன்னு ரைடு வராது. என்ன வச்சிருக்கவங்களா முக்கியம் இல்லைங்க, எப்படியாச்சும் வரமாங்கிறதாங்க முக்கியம். அவ்வளோதாங்க வாழ்க்கை. மைனா மைனா நெஞ்சுக்குள்ள மைனா மைனா ஆஹா, கோப்பெல்லாம் வச்சுட்டு போறாங்களே ஜம்முன்னு. நான் எப்படி வருவேன்னா ஆளோட்ட சும்மா சொன்னேன், சும்மா வீடியோக்காக சொன்னேன். வீட்டுல எல்லாம் பாப்பாங்கிறது
மறந்துட்டு நான் பாட்டு என்னென்னமோ பேசின்னு வந்துட்டு இருக்கேன். பரவாயில்ல, பார்க்கட்டும். That's how Surya is built, right? இன்னும் 500 மீட்டர் தான். இதானா? இல்லையே. வர்றப்ப ஓட்டுறோம், தரமா ஓட்டுறோம். ஏஎஸ்எம்ஆர் வீடியோ எடுத்துகிட்டே வரோம். Again going to the Vista. Yeah, again to the mist. Oh my god, mist. நான் கூட ரொம்ப ரிசர்வ்டு ஏரியா நடக்குதுன்னு பார்த்தேன். பரவாயில்ல, மக்கள் இருக்காங்க. வர வழியில தான் கொஞ்சம் ரிசர்வ்டாக இருந்துச்சு ஏரியா. உங்களுக்கு கேட்குதான் தெரியல சரௌண்டிங் நாய்ஸில். இதுதான் பூம்பாறை வில்லேஜ். மிஸ்ட்டு முருகன் கோயில் தரிசனம் பெற்றாச்சு. கொஞ்சம் குட்டி தான் முருகன் கோயில். அவ்வளோதான், தரிசனத்தை முடிச்சுட்டு வரப்போ ஒரு கடையில் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டு நல்லா உட்காந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ப்ரெட்டு, முட்டை, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணலான்னு ஐடியா ஒரு நாள். ஸோ அதனால் ப்ரெட்டு, முட்டை, பெப்பரு, அப்புறம் வந்து ஒரு சில பொருட்கள் வாங்கிட்டு டீ தூள், டீக்கு பால் வாங்கிட்டு இருந்தாச்சு. செகண்ட் டே என்னோடய பிளான் படி செகண்ட் டே வந்து நான் என்னென்னு டிசைட் பண்ணியிருக்கணும். ஐ மீன் என்ன வேலைக்கு போகிறேன், இல்லை என்ன கெரியர் பில்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு யோசிச்சுருந்தேன். பட் இன்னுமே நான் ஃபிக்ஸ் பண்ணலை. அப்புறம் நேற்று தான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். தனியாக இருக்கிறது கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, தனியாக இருக்கிறது கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சத்தம் சுற்றி கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த இப்போ காலையில் வந்து வண்டி போயிட்டுருக்கனால உங்களுக்கு வந்து எதுவும் பெருசாக தெரியாது. இந்த நைட் நேரம் வண்டியில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குமா. அதனால் தனியாக இருக்கப்போ எப்படின்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஏதாச்சும் ஒரு சத்தம், அட்லீஸ்ட் ஏதாச்சும் சைடில் ஒரு பாட்டு கேட்டாச்சும் இருக்கணுமே அப்படின்னு தோணும். நம்ம அதை இல்லாமல் இருக்கிறது தான் இந்த சேலஞ்சு. ஸோ அந்த பாத்திரங்கள் வரப்ப, இல்லை நைட்டு சும்மா படுக்கிறப்பெல்லாம் என்னடா எந்த சத்தமே ஒருமே அமைதியாக இருக்கும். இது வேறு வந்து இது தகர ரூஃபா. ஸோ மேலே ஏதாச்சும் இந்த பூனை ஏதாச்சும் ஓடுதா, இல்லை இந்த டக்குன்னு சவுண்டு கேட்கும். ஒரு மாதிரி அது வந்து ஒரு மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. அந்த சைலண்ட் தான் நமக்கு தெரிஞ்சு நம்ம ஹேட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் தனியாக இருக்கப்போ. மற்றபடி எனக்கு எதுவும் ஹேட்ஃபுல்லாக தெரியல. ஏன்னா இன்றைக்கி வெளியே போனப்போ தனியாக தானே வெளியே போனேன். பட் ஐ லவ்ட் இட். தனியாக வெளியே போகிறது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கூட ஒரு ஆள் இருந்தால் ஒரு இது இருக்கும், இதை போய் வாங்கி சாப்பிடலாம், அதை போய் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு இருக்கும். இன்றைக்கி வெளியே போனேன்னா ஒரு செலவுமே இல்லை. பெட்ரோல் ஆல்ரெடி கொஞ்சம் இருந்தனால போனேன், சாமி கும்பிட்டே வந்தேன். அதுவும் ஜென்ரல் க்யூவில் தான் இன்னும் சாமி கும்பிட்டனால அந்த ஸ்பெஷல் டிக்கெட் காசு இல்லை. ஸோ அந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் வந்து அந்த பெட்ரோல் மட்டும் தான். மற்றபடி வெளியே அங்கே போகிற வழியில் நிறைய பஜ்ஜி கடை, மேகி எல்லாம் இருந்துச்சு. நான் வாங்கி சாப்பிடல. அதே கூட யாராச்சும் வந்திருந்தா அதை ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், இதை ஷேர் பண்ணி சாப்பிடுவோன்ட்டு அது ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக போயிருக்கும். அடுத்து 3 நாள் என்ன பிளான் தெரில, அது போகிற போகல அப்படியே போவோம். ஸோ டே 2 வாஸ் அ பிட் அட்வென்ச்சரஸ். போகிற ரூட்டுமே ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபாரஸ்ட் ரூட், அதனால நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் மேடு பள்ளம் இருந்துச்சு. இட்ஸ் ஓகே. டே 2ல் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா சைலன்ஸ் தான். ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கிறது ஒரு மாதிரி ரொம்ப நாய்ஸாக இருந்தாலும் டிஸ்டர்பிங்காக இருக்குது, சைலண்ட்டாக இருந்தாலும் டிஸ்டர்பிங்காக இருக்குது. இந்த நடுவில் இருக்கும். அப்போ தான் இது இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குது, எங்கள் பாட்டி வந்து ஏதோ காய் நறுக்கிட்டு ஏதோ சும்மா இருப்பாங்க. எனக்கு போர் அடிக்குதுன்ட்டு நான் ஆதித்யா இல்லை சிரிப்பொலி போட்டு பார்த்துட்ருப்பேன். அந்த காமெடி சிரிப்பு வராது, எதுக்கு பார்க்குறேன்னு தெரியாது. அதை போட்டுட்டு நான் பாட்டு ஏதோ யோசிச்சுட்டு தான் இருப்பேன். அவங்க பாட்டே கேட்பாங்க, ஏன்டா இந்த காமெடி சிரிப்பே வரல, அப்புறம் என்ன பார்க்குறேன்ட்டு. ஸோ அதெல்லாம் இப்போ தான் தோணுது. இந்த சைலன்ஸ்லையும் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஓவர் நாய்ஸ்லையும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ மாட்ரேட்டாக ஏதோ ஒரு இது நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லை நம்ம மைண்டு எதுலையாச்சும்
டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கணும். I'll see how day 3, day 4 and day 5 goes. அண்ட் தெரில வீடியோ எப்படி வரப்போகுதுன்னே தெரில, பார்ப்போம். பாய். நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே. சாரி, ஏன் இப்படி சொதப்புறீங்க? கரெக்டா வாசிங்க. முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே.